போகணுமே, சாப்பாடு வேற செய்யலையே, லேட்டாக வேற எந்திரிச்சிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. சரி, நம்ம அம்மா தான் பக்கத்தில் இருக்காங்களே, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ எம்மா, என்னம்மா சமைச்சிருக்க? நான் இன்னைக்கு ஒன்றும் வைக்கணும் போல. நேற்றுள்ள சுவாறு மீதி கிடந்தா அதை வச்சு பழைய கஞ்சி குடிக்கணும் பத்துக்க. ஏம்மா நீ என்ன வச்சா? நான் ஒன்றும் வைக்கலம்மா, நான் எழுமுனதே லேட்டுமா. இவளுக்கு வேற வேலைக்கு போகணுமா, ஏதாவது கொடுத்து விடணும் பத்தியா. அதான் நீ ஏதாவது வச்சிருப்பான்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் அடிச்சேன் பத்துக்க. அம்மா துவாசமாக இருந்தால் 2 துவாசை சுட்டு வைப்பியாம்மா, நான் வந்து வாங்கிட்டு போகிறேன். நீ டெய்லி வீட்டில் நடந்து உறங்க தானடி செய்யா? உனக்கு நேரமே எழும்பி ஏதாவது வச்சா என்னட்டி? உன் மாப்பிள்ளைக்கு வேலைக்கு போயிட்டு வர அந்த ஆளுக்கு ஏதாவது வச்சு கொடுத்தா என்ன உனக்கு? டெய்லி ஃபோன் அடிக்க ஏதாவது வச்சுதான் உன்னை பக்கத்தில் கட்டி கொடுத்து தப்பு பண்ணிட்டேனா? சரிம்மா, கோவப்படாத. ஒரு கல்ல 2 துவாசை சுட்டு வைம்மா, நான் வந்து வாங்கேன். உங்கள் வீட்டில் மாவு இருக்கும் லேட்டு ஃப்ரிட்ஜில் வந்து சுட்டு கொடுத்தா என்ன? வேலை செய்ய அவ்வளோ மடி, எழும்பது லேட்டு வேலை செய்ய மடி. பக்கத்தில் கட்டி கொடுத்தாலே இதுதான் ஒரு பிரச்சனை. சரி, சுட்டு வைக்க வந்து வாங்கிட்டு போ. சரிம்மா, நான் வாரேன்னு துவாசை சுட்டு வேணா. சரிம்மா, நான் வைக்கேன். அப்பாடா, இன்னைக்கு ஒரு வழியாக கேட்டுட்டோம். இனி நம்ம அம்மாட்ட கேட்கக்கூடாது. கேட்டோம்னா அவ்வளோதான், கொன்னே விடுவா நம்மளை. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாய் மக்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க.